ஒரு அழகான மலை கிராமத்துல ராமன்னு ஒரு இளைஞன் இருந்தான். அவனுக்கு கல்யாணம் பேசி முடிச்சிருந்தாங்க. ஆனா ராமன் கல்யாணத்துல விருப்பமே இல்லாம இருந்தான். காரணம், அவனோட காதலி ராதா சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்து போயிட்டா. ராதாவோட நினைப்பிலேயே வாழ்ந்து வந்த ராமனுக்கு வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிக்க மனசு வரல. ஆனாலும் அவங்க அம்மா வற்புறுத்தல்னால சம்மதிச்சான். கல்யாண நாள் நெருங்க நெருங்க ராமன் மனசுல ஒரு பாரம். கல்யாண மேடைக்கு வந்தா மணப்பொண்ணு முகத்திரை அணிஞ்சிருந்ததால அவள பார்க்க முடியல. தாலிய கட்ட போற நேரம் திடீர்னு மணப்பெண் ஒரு சத்தம் போட்டா. முகத்திரைய விலக்கினா. ராமன் அதிர்ச்சியில உறைஞ்சு போயிட்டான். அங்க நின்னது ராதா. அதே சிரிப்பு, அதே கண்கள். ராமனுக்கு ஒண்ணுமே புரியல. கண்ணீர் மல்க ராதா சொன்னா, "நான் சாகல ராமன். விபத்துல நினைவை இழந்த வேறு ஒரு குடும்பத்தோட இருந்தேன். இப்பதான் எல்லாம் ஞாபகம் வந்துச்சு. நீ என்ன தேடி வருவேன்னு நினைச்சேன். ஆனா என் தேவதாசன் தான் உன்கிட்ட என்ன அழைச்சிட்டு வந்தான்." ராமன் மனசுல இருந்த பாரம் காணாம போச்சு. தேவதாசனுக்கு நன்றி சொல்லிட்டு ராதாவோட கை கோர்த்து கல்யாணத்தை முடிச்சான். சில நேரம் விதியோட விளையாட்டு புரியாது. ஆனா அது கொடுக்கும் ஆச்சரியங்கள் நம்ம வாழ்க்கையே மாத்திடும்.